ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வஜ்ராசனா வின்யாசா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை சூரிய நமஸ்கார் பார்க்கலாம். இதில் தான் வந்து நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்குமே இப்போ இந்த சூரிய நமஸ்காரோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாத்திரம் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை கற்றுட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வஜ்ராசனா சீக்வன்ஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மேட்டோட டாப் எட்ஜ் முன் பக்கத்துக்கு வந்துட போகிறீங்க. நல்ல காலை சேர்த்து வச்சுக்கணும். ஸ்டாண்டிங் சமஸ்திதி. இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இது உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். எக்ஸேல் உத்தானாசனா ஃபுல் ஃபார்வர்ட் பெண்ட். இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட். அடுத்த மூவ்மெண்ட் மெதுவாக லெஃப்ட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் இடுப்பை கீழே இறக்கணும். ஹிப் டவுன், ஆர்ச் யுவர் பேக், லுக் அப். நல்லா மேலே பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த முட்டி வந்து டோஸோட ஒரே லைனில் இருக்கணும். ரெண்டு கைகளும் இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டோடு சேர்ந்து ஒரே லைனில் இருக்கா மாதிரி. முட்டியை கீழே வைக்காமல் ஸ்டே பண்ணணும். எக்ஸேல், அந்த காலை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். நான் ஸ்லோவாக அடுத்த சைடு பண்ணலாம். இன்ஹேல், ரைட் லெக் பேக். முதல்ல நல்ல காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம், அதுக்கப்புறமா இடுப்பை கீழே இறக்க போகிறீங்க. ஹிப் டவுன். நான் ஸ்லோலி லெக் ஃபார்வர்ட். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இன்றைக்கி தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு வேரியேஷனோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், ஃபார்வர்ட் பெண்ட் உத்தானாசனா. லெஃப்ட் லெக் பேக். உங்களால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போங்க காலை. லெஃப்ட் லெக் பேக். ஸோ சில பேருக்கு இந்த பொசிஷனே கஷ்டமாக இருந்தது. நம்ம முட்டியை ரெஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே முட்டியை ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நவ் ஆர்ச் யுவர் பேக், லுக் அப். இதில் வந்து ஸ்லைட்டாக ஹிப்பை முன்னாடி தள்ளிட்டு முதுகு வளைக்கணும். லுக் அப். ஸ்லோவாக அந்த காலை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எக்ஸேல், லெக் ஃபார்வர்ட். நவ் ரைட் லெக் பேக். உங்களால் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ போங்க. முட்டையை கீழே வச்சுக்கோங்க. நல்ல இடுப்பை சிங்க் பண்ணுங்கள். ஹிப் டவுன், லுக் அப். Exhale, leg forward, Uttanasana. Inhale, come up, arms down. இப்போது ஃபார்வர்ட் பெண்டில் கை தரையில் படலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி யோகா பிளாக்ஸ் கிடைக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இந்த சைஸுக்கு நல்ல 2 குண்டு புக்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக ஹார்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி 2 ஐட்டம் ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கால்களுக்கு 2 சைடில் இந்த 2 பிளாக்கை வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளாக்குக்கு நடுவில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஹேல், ஆர்ம்ஸ் அப். எக்ஸேல், ஃபுல் ஃபார்வர்ட் பெண்ட் உத்தானாசனா. காலுக்கு 2 சைடு கையை வச்சு நல்லா கை வந்து தரையில் பதியணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். இதுலேருந்து லெஃப்ட் லெக் பேக். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். முட்டி வந்து டோஸ் லைனில் இருக்கணும். இடுப்பை இறக்கணும். லுக் அப். எக்ஸேல், லெக் ஃபார்வர்ட். இன்ஹேல், ரைட் லெக் பேக். இப்போது இந்த பொசிஷன்லேருந்து முன்னாடி இவங்க ஒரே ஸ்டெப்பில் வராங்க. சில பேருக்கு அந்த மாதிரி வர முடியாது. ஸோ இப்போ நீங்கள் காலை மெதுவாக ட்ராக் பண்ணி 2 ஸ்டெப்ஸில் கூட வரலாம். கொஞ்சமாக முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அடுத்த காலையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாகர்டாக காலை ஒரு ஸ்டெப் பாஸ் கொடுத்துட்டு மேலே வரலாம். இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இப்போ நம்ம பண்ண ஆசனத்துக்கு பேர் அஸ்வ சஞ்சலனாசனம். ஸோ இதை மாத்திரம் நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப்ஸ் கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கற்றுட்ட வஜ்ராசனா சீக்வன்ஸில் இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணுறச்சே நமக்கு ஃபுல் சூரிய நமஸ்கார் கிடைக்கும். இந்த அஸ்வ சஞ்சலனாசனா இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹிப்பு நிறைய பேருக்கு டைட்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹிப் ஃப்ளெக்ஸ்டர்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் டைட்டாக இருக்கும். ஸோ அதை ஈஸியாக நமக்கு ஃப்ரீ பண்ணி விட்டால் தான் நிறைய மூமெண்ட்ஸுக்கு சௌரியமாக இருக்கும். இது லெக் ஃபார்வர்ட், முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க காலை. ஸோ நம்ம இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ நம்ம மூவ்மெண்ட் ஆசனா பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிறத தவிர இந்த ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் டைட்டாக இருக்கிறச்சே நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நேரம்
நம்ம சமணமாக உட்காந்துக்கிறதோ சரி, இல்லை எந்த பொசிஷனில் லாங் டைம் சீட்டட் போஸ்டர் இருந்ததுனாலே நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் டைட்டாக இருக்கும், இடுப்பு வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசனம். ஸோ இது நீங்கள் லெஃப்ட் லெக் பேக் காலை பின்னாடி எடுத்துகிட்டு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கறச்சே இந்த ஹிப் ஏரியா ரீஜனே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய லாங் வாக்ஸ் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ்லாம் டைட்டாக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெச் பண்ணி விடுறச்சே உங்களுக்கு என்னன்னா காலே உங்களுக்கு லைட்டாக ஹிப் டவுனே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய எவ்ரிடே ரொட்டீனில் இருக்கக்கூடிய நிறைய மூவ்மெண்ட்ஸுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஸ்வசஞ்சலனாசனம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம மிச்ச ஆசனத்தை பார்க்கலாம். இதில் தான் வந்து நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஃபாஸ்டிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் அதுக்குமே ஒரு இண்டிவிஜுவலும் தே ஹேவ் டு பி ரெடி, மென்டலி ஃபிசிக்கலி ரெண்டும். நம்ம ரெடியாக இல்லாமல் ஒருத்தர் போய் ஒரு ஃபாஸ்டிங்கில் போனான்னாக்கா அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடுது, அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிடுது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஜேர்னி எல்லாமே இட் ஷுட் பி என்ஜாயபிள். நம்ம வந்து அதை அனுபவிச்சு ஓகே நம்ம நல்லதுக்குன்னு புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணான்னா ரிசல்ட்ஸ் டெஃபினட்டாகவே பெட்டராக இருக்கும். ஐயோ நமக்கு யாரோ சொல்கிறாங்க, அவங்களுக்கோசரம் பண்ணுறேன், எங்களுக்கோசரம் பண்ணுறேன், அந்த மாதிரி அதையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பண்ண சொல்கிறது. பிகாஸ் இட் இஸ் அ லாங் ஜேர்னி. ஒரு 4 நாளில் பண்ணிட்டு முடிச்சிடுறோம், 3 நாள் கஷாயம் குடிச்சா சரியாக போயிடும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் திஸ் என்டையர் ஜேர்னி ஷுட் பி என்ஜாயபிள் ஃபார் யூ. அதையே வந்து நம்ம மிச்சவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுலையும் நமக்கு வந்து அதில் ஒரு தனி ப்ளஷர் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்ததுன்னா. இல்லாட்டா நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ அது கஷ்டமான டயட்டை ஃபாலோவே பண்ண முடியாது, அப்படி தான் நம்மளும் நினைப்போம், அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இது வந்து உங்கள் லைஃப் லாங் ஜேர்னியாக பாருங்கள். ஸோ சூரிய நமஸ்கார் மொத்தம் 12 ஸ்டெப் உண்டான ஒரு சீக்வன்ஸ். ஸோ இது எப்போ ஐடியல் டைம் பண்ணுறதுன்னா கார்த்தால தான். சூரியனை பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டும் நல்லாவே கிடைக்கும். சரி, நிறைய சிஸ்டம்ஸில் வந்து நம்ம சூரிய நமஸ்காரத்துக்குன்னு மந்திரங்கள் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் 108 சூரிய நமஸ்கார், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்